ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் பாடத்துக்கு உண்டான மிக முக்கியமான 5 மதிப்பெண் மற்றும் 8 மதிப்பெண் வினாக்கள் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக. நம்ம சேனல் பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். சார் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா சார்? கண்டிப்பாக 10 அவுட் ஆஃப் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாமா? 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 7 to 9 5 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்மாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு நோட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் நோட்ஸாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு பெரிய கேள்வியாக இருக்குது, படிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் ஆன்சரை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் நோட்டில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதி வச்சு அட்லீஸ்ட் பெரிய கொஷினாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டுமாவது என்ன செஞ்சு அப்படின்னா படிங்க. இதை மட்டுமாவது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் வரலாறு பாடத்துக்கு உண்டான தனியாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் வரலாறு பாடத்தில் நம்ம எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய 8 மார்க் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். மொத்தமே வரலாறில் 15 கேள்விகள் தான், சரிங்களா? ஸோ இந்த 15 கொஸ்டின் படிக்கிறது கஷ்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் கிடையாது. 5 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வெறும் 15 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை படிச்சுக்கோங்க. தென் 8 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு. இதில் கீ பாயிண்ட்டோடு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கீ பாயிண்டில் இருக்கக்கூடியதை மட்டுமாவது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. 8 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 கொஸ்டின் தான், சரிங்களா? அங்கே ஒரு 15, இங்கே ஒரு 12 தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக வரலாறு பாடத்துலேருந்து கேட்கக்கூடிய 5 மார்க் அண்ட் 8 மார்க்ஸை உங்களால் சுயராக என்ன செய்யும் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? தென் உங்களுக்கு இது போக நம்ம இம்பார்ட்டன்ட் மேப்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிற வீடியோ அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புவியிலேருந்து உங்களுக்கு 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் நினைச்சவங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ இந்த 2 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்கப்பா. வித் நோட்ஸோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு கீ பாயிண்டோடு இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு புவியிலேருந்து எத்தனை 5 மார்க் கேட்பாங்க அப்படின்னா 2 5 மார்க் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா கேட்க போகிறாங்க. அந்த 2 5 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னா மினிமம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேள்விகளை மட்டுமாவது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்க. சார் இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இதை மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும், சரிங்களா? இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் கொடுத்துருக்கோம், சரிங்களா? அடுத்ததாக புவியியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடிம்பியல் பார்த்தீங்க அப்படின்னா குடிம்பியலேருந்து உங்களுக்கு அடுத்த 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் நினைச்சவங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ குடிம்பியலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு மெமரி பண்ணுறதும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு அதிகாரங்கள்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கட்டாயமாக என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க, சரிங்களா? அடுத்து அந்த மனித உரிமை, அந்த அடிப்படை உரிமைகள்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா கட்டாயமாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் இந்த அணிசேரா இயக்கம் கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா? இதில் வெறும் 10 கொஸ்டின் தான் இருக்குப்பா. 10 கொஸ்டின் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக. அந்த 10 கொஸ்டின் படிச்சிங்கன்னா 10 கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் உங்களுக்கு சுயராக என்ன செய்ய போகுது அப்படின்னா வரப்போகுது. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பொருளியலில் உண்டான 5 மார்க் கொஸ்டின், சரியா? பொருளியல் உண்டான 5 மார்க் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். ஸோ அதுலேயும் டாப் மோஸ்ட் கொஸ்டின் தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தரவு பண்ணிடுங்க. இதில் எதையும் தயவு செஞ்சு விட்டுட்டு படிச்சிடாதீங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நீங்கள் தரவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். இதே மாதிரி வேறு எந்த பாடத்துக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற பாடங்களுக்கு ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம்.